போயிட்டு வரேம்மா. இங்க பாரு, இந்த போயிட்டு வரேன் அதுக்கப்புறமேட்டுக்கு வரேன்றதெல்லாம் இல்ல. கிளம்பணும்னு முடிவு பண்ணிட்டல, கிளம்பு. சும்மா இங்க நின்னுக்கிட்டு கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்காத. ஏம்மா ஏம்மா இப்படி கோவப்படுறீங்க? நீங்களே இப்படி மனசு நொந்து பேசினா பிள்ளைங்க வாழ்க்கை என்ன ஆகுறது? இங்க பாருங்கம்மா, மனசு நொந்து போய் தான் பேசுறேன். பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுது. என் பிள்ளைய எப்படி வாழ வைக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் தெரியுமா? இன்னைக்கு அவ ஒண்ணும் இல்லாத வந்து நிக்கிறா. அன்னைக்கெல்லாம் நீங்க எங்கம்மா போனீங்க? இன்னைக்கு வந்து என் பிள்ளைய என்கிட்ட பிரிச்சு கூட்டிட்டு போகணும்னு நினைச்சா நான் விடுவேனா? சொல்லுங்க பாப்போம். உங்ககிட்ட எல்லாம் நான் சொல்லி ஒண்ணுத்துக்கு இல்லம்மா. நீங்க கிளம்புங்கம்மா, கிளம்புங்க. எனக்கு இனி ஒரே ஒரு பையன் மட்டும்தான். எனக்கு பிள்ளையே இல்லைன்னு நான் தலை குளிக்கிறேன். அப்படி சொல்லாதம்மா. இங்க பாரு, அம்மான்றதே கிடையாது. நான் எனக்கு ஒத்த புள்ள மட்டும்தான். நீ கிளம்பு. உன் புருஷன் உன் குடும்பம் தானே உனக்கு முக்கியம். மறுபடியும் நாளை பின்ன இவங்களால நீ அவமானப்பட்டு கூனி குறுகி எங்கிட்டாவது நடுத்தருவில் நீ நிப்ப. அன்னைக்கு இந்த அம்மாவோ இல்ல உன் கூட பிறந்தவனோ எவனும் வந்து நிக்க மாட்டோம் சொல்லிட்டேன். நீ எழுதி வச்சுக்க. இதுக்கப்புறம் இந்த உறவே உனக்கு முறிஞ்சுது. இனி ஊட்டியில உனக்கு சொந்தம் வந்தம் இருக்குன்னு என்னைக்கு நினைவு வச்சு நீ வந்துடாத சொல்லிட்டேன். கிளம்புங்க, கிளம்புங்க. அத்தை, நீங்க வருத்தப்படுறது எனக்கு புரியுது. ஒரு பெத்தவங்களா உங்க மனசு எந்த அளவுக்கு நோக்குதுன்னு எனக்கு புரியுது. ஆனா இங்க இருந்தோம்னா நாளை பின்ன நம்ம குடும்பத்துல ஏதாவது ஒரு விரிசல்னா அதை எங்களால தாங்க முடியாது அத்தை. ஏன் தம்பி, உங்க குடும்பத்துல எல்லாம் விரிசல் வரல, என் குடும்பத்துலதான் விரிசல் வர போகுதுங்களா? அப்ப கூட என் பிள்ளைய நாங்க நடுத்தரவுல நிறுத்த மாட்டோம். ஐயோ அத்தை, நாங்க என்னைக்குமே அண்ணி அப்படி நினைச்சதில்ல. எம்மாடி, உன் கண்ணு முன்னாடி எல்லாம் தானம்மா இவங்க நடுத்தரவுல நின்னாங்க. சொல்லுங்க, அன்னைக்கு எந்த சொந்தமும் பந்தமும் உங்களுக்கு வரலமா? நாங்க கூட்டிட்டு வந்தோம். இன்னைக்கு என் புள்ள என்கிட்ட சவால் விட்டுக்கிட்டு போறான். அங்க போனா நான் நல்லா இருப்பேன்னு. ஏன் நாங்க இங்க வந்து நடுத்தரவுல நிறுத்திட்டோமா? அம்மா நீங்க பொண்ணை பெற்றவங்க, உங்களுக்கு வருத்தம் என்னன்னு எனக்கு புரியுது. 1000 தான் இருந்தாலும் நீங்க பெற்று வளர்த்த பிள்ளைக்கு ஒரு கஷ்டம்னா அது உங்களால தாங்கிக்க முடியாதான். நான் இப்ப கூட அவங்களை அங்க கஷ்டப்படுத்தணும்னு கூட்டிட்டு போலமா. அங்க அவங்களை யாரும் எதுவும் சொல்ல மாட்டோம். அவங்க பாட்டுக்கு இருக்கலாம். இங்க நாங்க மட்டும் என்னம்மா அவங்களை கொடுமைப்படுத்திக்கிட்டா இருக்கோம்? சொல்லுங்க பாப்பா. என் மாப்பிள்ள அங்க வேலையே இல்லாம கடந்தா அப்படி. அப்பெல்லாம் நீங்க யாரும் வரல. இவர் சம்பாத்தியத்துல இவரோட உடம்ப அட்டையா ரத்தத்தை உறிஞ்சாளுங்க. அப்பெல்லாம் நீங்க யாரும் வரல. வேலை இல்லாம கஷ்டப்பட்டாரு கொஞ்ச நாள். அப்பெல்லாம் யாரும் வரல. என் புள்ள நகரத்தெல்லாம் கஷ்டம் 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 கொடுத்தே அழிச்சா. அப்பெல்லாம் நீங்க யாரும் வரல. இப்ப சொத்தெல்லாம் எழுதி கொடுத்தாரு. நடுத்தருவுக்கு வந்தாரு. இப்ப கூட யாரும் வரல. இப்ப அவங்க இங்க வந்து நல்லா இருக்காங்க. மறுபடியும் இவங்களை ஆட்டம் காண வைக்கணும்னு நீங்க கூட்டிகிட்டு போறீங்க. அப்படிதானே? கூட்டிட்டு போங்க. அம்மா நாங்க நிஜமா நல்லா இருப்போம்மா. நீ நம்பம்மா. என்னைக்காவது ஒரு நாள் நீயே வந்து பெருமைப்படுற அளவுக்கு நாங்க வாழ்ந்து காட்டுவோம்மா. வாழு இல்ல என்னமோ ஒண்ணு பண்ணு. தயவு செஞ்சு என் கண்ணு முன்னாடி நிக்காதீங்க. முதல்ல எல்லாரும் கிளம்புங்கம்மா. அத்தை, 1000 தான் இருந்தாலும் இத்தனை நாள் நீங்க எங்களுக்கு அடைக்கலம் கொடுத்துருக்கீங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. வீட்டுல யாருக்கிட்டையும் சொல்லாம கொள்ளாம கிளம்புறத நினைச்சா ரொம்ப சங்கடமா இருக்கு. இங்க பாருங்க தம்பி, நீங்க எதுவும் பேசாதீங்க. தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பிருங்க. எல்லாரும் இங்க இருந்து கிளம்பிருங்க. அப்படிதான் நான் சொல்லுவேன். அம்மா அவ்வளவுதானம்மா. தயவு செஞ்சு கிளம்புமா. நீ கிளம்பு. உன் புருஷ பிள்ளையெல்லாம் கூட்டிக்கிட்டு நீ கிளம்பு. உன் குடும்பத்தோடயே நீ போ. மறுபடியும் நீ கஷ்டப்பட்டு எக்கேடா கெட்டு போனாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. கிளம்புங்க. அத்தை வருத்தத்துல இருக்காங்க. ஒரு நேரம் இல்ல ஒரு நேரம் நம்மள புரிஞ்சுப்பாங்க. வா நம்ம போகலாம். அம்மா அம்மா இன்னைக்கு நான் எடுத்த முடிவு உனக்கு தப்புன்னு தோணலாமா? ஆனா ஒரு நாள் நான் எடுத்த முடிவு நீ சரின்னு சொல்லுவ. இன்னைக்கு அண்ணியும் நல்லா இருக்காங்க. நாளைக்கு என்னால அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரிவு வந்துடக்கூடாதுன்னு தான் நான் இப்படி ஒரு முடிவை எடுத்து போறேன். வேற ஒண்ணும் இல்லம்மா. எனக்காக நீங்க எவ்வளவோ செஞ்சிருக்கீங்க. நான் கஷ்டப்படும் போதெல்லாம் என் கூட நின்றுருக்கீங்க. இன்னைக்கு உங்களை தூக்கி வச்சுட்டு போறேன்னு நீ நினைக்காதம்மா. எனக்கு நீங்களும் வேணும், இவங்களும் வேணும்மா. நீ ஒரு நாள் என்ன புரிஞ்சுக்கிட்டு நீ வருவம்மா. சரி வாங்கம்மா, வாங்க. இத்தனை வருஷமாவே அந்த குடும்பத்துக்காகவே கஷ்டப்பட்டேன். இனிமேலாவது அவளுக்கு பிடிச்ச கிரகமெல்லாம் விட்டு நல்லா இருப்பான்னு பார்த்தா மறுபடியும் அவளை அதை இதுன்னு சொல்லி கூட்டிக்கிட்டு போறானுங்களே. இன்னைக்கு இல்லைனாலும் இன்னைக்காவது ஒரு நாள் இந்த அம்மாவோட அருமை உனக்கு புரியும். அன்னைக்கு வருத்தப்பட்டு நீ கண்ணீர் விட வைப்பாரு. அம்மா அன்னைக்கே சொன்னாலே கேட்கலையேன்னு இப்படிதான் ஏற்கனவே கேட்காம கஷ்டப்பட்டேன். இப்ப மறுபடியும் அதே மாதிரி போறேன். அந்த குடும்பத்தை நம்பாதடி. நாளை பின்ன உனக்குன்னு ஒன்றும் இல்லாம நானாதையா நிப்ப பாரு. ஏன் 2 பேரும் வெளியே நிக்கிறீங்க? உள்ள வாங்க,
காபி தண்ணி வைக்கிறேன். சரோசா, நான் இப்படி சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. உன் பையன் போற போக்கே சரியில்லை. நீ என்ன பையனா பெத்து வச்சிருக்கிற? என்ன சிம்ரனு, என்ன ஆச்சு? இன்னும் என்ன ஆகணும்? அந்த பையனை ஏன்னா இப்படி நீ வளர்த்து வச்சிருக்கன்னு தெரியல. முதல்ல நீ கண்டிஷன் பண்ணு, இல்லையா ஊர்க்காரவங்க எல்லாம் சேர்ந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்கு ஆகி போயிடும். சொல்லிட்டேன். ஒவ்வொரு தடவையும் உன் முகத்துக்காக பாவம் புண்ணியம் பார்த்து உன் பையனால வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. ஒரு புள்ள வாழ்க்கையவே முடிச்சு போடுவான் போல இருக்கு. அந்த அளவுக்கு பண்ணிக்கிட்டு திரியிறான் அவன் பையன். எனக்கு என்ன பண்ணணும்? ஓட்டு போடணும்னு சொல்லி நான் பிள்ளைய கூட்டிக்கிட்டு எலெக்ஷனுக்கு ஓட்டு போடுறதுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தோமா, வந்துகிட்டு இருக்க வழியில அங்கிட்டு பஸ் ஏறி வந்துடலான்னு சொல்லிட்டு அங்கே நின்னா உன் பையன் நான் இருக்கும்போதே அந்த புள்ளைய கூப்பிட்டு பெரும் கலவரம் பண்ணி விட்டான் தெரியுமா. அதுக்கப்புறம் இங்கே ஊரில் ஒரு பையன் வந்து அவன் அடிச்சு அப்பயும் திமிருக்கு என்கிட்ட எகிரிக்கிட்டு வரான் தெரியுமா. அவ்வளோ பிரச்சனை பண்ணிவிட்டான். அப்புறம் அந்த பையன் அடியை போட்டு உன் பையனை அனுப்பி விட்டான். இப்படி வீட்டுக்கு அடங்காதெல்லாம் ஊருக்கு தான் அடங்குன்றது உன் புள்ள விஷயத்துல சரியா இருக்குது. இப்படியே போய்கிட்டு இருந்துச்சு அம்பிட்டு தான். ஏற்கனவே உங்க பையனால எங்களுக்கு பெரும் ரோதனையா இருக்கு. என் பிள்ளைய நான் எப்படியாவது கரை சேர்த்துறணும்னு அம்பிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்குறேன். ஆனா எங்க கஷ்டத்துல மேற்கொண்டு மேற்கொண்டு உங்க பையன் ரொம்ப படுத்திக்கிட்டு இருக்கான். புள்ள வெளியே போகவே ரொம்ப பயப்படுறா. இப்படியா ஒரு இது பண்ணுவாங்க? என் பிள்ளை ஒரு காலத்துல தப்பு பண்ணாதான் இல்லைன்னு சொல்லல. அதுக்குன்னு அதையே புடிச்சுக்கிட்டு கங்கணம் கட்டிக்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்குது? எங்க போனாலும் வாரான், எங்க போனாலும் வாரான். புள்ள வெளியே பாக்குறதுக்கு கூட நிம்மதியா போக முடியல, வர முடியல. அந்த அளவுக்கு அவதி பழப்பா இருக்குது எங்களுக்கு. அதனால என் புருஷங்கார எங்கேயுமே என் பிள்ளைய ஒத்தையில விட மாட்டேங்கிறாரு. இன்னைக்கு கூட இந்த அக்காவோட நானா வம்படியா அனுப்பி விட்டதுக்கு இந்த வேலை பார்த்திருக்கான். இல்ல இவன் பிரச்சனை பண்ணது என் புருஷனுக்கு தெரியாது. அவருக்கு மட்டும் தெரிஞ்சது என்ன பண்ணுவாருன்னு கூட தெரியல. ஐயோ, எனக்கு தெரியாதும்மா. நானும் அவனை திருத்துறதுக்கு எம்புட்டோ பண்ணிட்டேன். ஒண்ணுமே திருந்த மாட்டேங்கிறாமா. இங்க பாருங்க, உங்க பையனை நீங்க திருத்துங்க, இல்லையா அப்புறம் நாங்களாம் சேர்ந்து அடிச்சு விரட்டுற மாதிரி ஆகி போயிடும். சொல்லிட்டேன். என் பிள்ளைக்கு ஒரு வாழ்க்கை அமையறதுக்கு நாங்களே மாப்பிள்ளை வீட்டுக்கு அங்க இங்க அழைச்சிக்கிட்டு திரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். உங்க பையனால என் பிள்ளை வாழ்க்கை மட்டும் கெட்டுச்சு, அப்புறம் நான் மனசுல இருக்க மாட்டேன். சொல்லிட்டேன். வாயாலே பேச மாட்டேன். பிள்ளைங்கனாலும் ஒரு அளவுக்கு தாமா, ரொம்ப பண்ணக்கூடாது. என்ன உன் முகத்துக்காகவும் இறந்தது சங்கரண்ண முகத்துக்காகவும் விட்டுக்கிட்டு போறான். இப்படியே விட்டு கொடுத்துட்டு போய்கிட்டு இருந்தா நாளைக்கு பிள்ளைய இது பண்ண முடியும். ஐயோ, நான் வீடெல்லாம் காலி பண்ண போறேன். நான் பையனை கூட்டிக்கிட்டு போயிடுறேன். அப்புறம் உங்க பிள்ளைக்கு ஒரு பிரச்சனையும் வராது. ஐயோ சாமி, உங்களுக்கு புண்ணியமா போகும். தயவு செஞ்சு அதை பண்ணுங்க. உங்க பையனால நிம்மதியத்து நாங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்குறோம். எங்க கஷ்டத்துக்கு கொஞ்சம் உறுதுணையா இருக்கும். நிஜமா ஊரை விட்டு போறீங்களோ? ஆமா. இந்த கண்ணாயுதத்துக்கிட்டையும் சொல்லி வச்சேன். ஏதோ அவங்க ஊர்ல ஏதோ வாடகைக்கு வீடு இருக்குன்னாங்க. நான் கொஞ்சம் சொந்தமாக வாங்கிட்டாவது போயிடுவோன்னு பார்த்தேன். அதான் அந்த வீட்டையும் விற்க சொல்லியிருக்கேன். விற்றுட்டு அங்கிட்டே ஒரு இடத்த வாங்கிட்டு வீட்டை வாங்கிட்டு போயிருப்பேன். உங்களுக்கு அதுக்கப்புறம் எங்களுக்கால எந்த பிரச்சனையும் வராது. கொஞ்ச நாள் தான், நாங்கள் வீடு கிடைக்கிற வரைக்கும் கொஞ்ச நாள் மட்டும் பொறுமையாக இருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நாங்கள் எந்த குடைச்சலும் கொடுக்காம நாங்கள் போயிடுறோம். உனக்கு புண்ணியமா போவுங்க. என்னால் முடியலக்கா, சத்தியமா என்னால் முடியல. ஒரே ஒரு பொண்ணை தான் நான் பெற்று வச்சிருக்கேன். அதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்குறேன் தெரியுமா? வருத்தம் புரியுது வள்ளி. நாங்கள் இனிமேல் உனக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டோம். எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு சீக்கிரம் நான் ஊரை விட்டு போயிடுறேன். எவரு சரோசா, நாங்கள் ஒன்றும் உன்னை கஷ்டப்படுத்தணும், உன்னைய குடும்பப்படுத்தணுன்றதுக்காகலாம் சொல்லலை. நாங்கள் உண்மையாக தான் சொல்கிறோம். நீ கோவப்படாத எங்கள் மேலே. இல்லைம்மா, என் பையன் போகிற போக்கு எனக்கே சரியில்லைன்னு தோணிடுச்சு. அதனால தான் இங்கே இருந்து அவர் ஒரு மரியாதையை தேடி வச்சிருக்காரு. அந்த மரியாதை நானே இங்கேருந்து கெடுக்கக்கூடாது. அதனால தான் என் பையனை கூட்டிக்கிட்டு நானே கிளம்பிடுறேன். உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. நீங்கள் உங்கள் பிள்ளைய நல்லபடியாக கட்டி கொடுங்க. அப்பா எப்படியோ அதை வச்சுட்டேன்ப்பா. நான் வேற வைக்கிற நேரத்தில் பின்னாடி திடீர்னு வேற அவ வந்துட்டா. ஐயோ, அப்புறம் என்னாச்சு? அனுவை கண்டுபிடிச்சிருச்சா? இல்லைப்பா, அதெல்லாம் நீக்கா நான் வச்சுட்டேன். வச்சோன்னே இந்த பின்னாடி வந்துட்டா. இல்லைன்னா உயிரே இல்லை. அவ்வளோதான். எலெக்ஷனில் ஜெயிச்சாச்சுன்னு வையே, எப்படியும் பல்காக ஒரு அமௌண்ட் வரும். அதில் பத்திரம் வச்சிருக்க நகை எல்லாத்தையும் மீட்டுடலாம். சரியா? சரிங்கப்பா. எனக்கே ரொம்ப பயமாகவும் பதட்டமாகவும் இருக்குப்பா. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்டா. எப்படியும் நான் தான் ஜெயிப்பேன்.
ஊருப்பட்ட பணம் செலவு பண்ணியிருக்கோம். மொத்த பேரும் நம்ம தான் ஜெயிப்போன்னு நம்பிக்கையாக சொல்லியிருக்காங்க. எப்படியும் ஒரு மாதம்தான், அதுக்குள்ளே நான் மீட்டுருவேன். ஆ ம் சரிங்கப்பா. என்ன அப்பனும் பிள்ளையும் ஏதோ மீட்டுருவோம் அப்படி இப்படின்றாங்க. என்ன ஆகுறாது? என்ன பண்ணாலும் சரி நான் மீட்டு கொடுத்துறேன், தெரியாமல் இருக்கட்டும். என்ன தெரியாம இருக்கட்டும். அது ஒன்றும் இல்லை தங்கம், எப்படியும் ஊருக்கார பையங்க எல்லாருமே நமக்கு தான் ஓட்டு போட்டிருக்கோன்னு சொல்லிட்டாங்க. எப்படியும் நம்ம ஜெயிச்சிருவோம். அது வரைக்கும் யாருக்கும் தெரியாமல் பார்த்துப்போம். ஏன்னா நம்ம பாட்டுக்கு அதை செஞ்சோம் இதை செஞ்சோன்னு தெரிஞ்சதுன்னு வையே, நாளை பின்ன வந்துட்டு நீ இப்படி தானே சம்பாதிச்ச, இப்படி தானே ஜெயிச்சேன்னு சொல்லிடுவாங்க. அதை சொன்னேன். ஆமா ஆமா, என்னத்த போய் சொல்றது இருக்கு? ஒரு வீடு விடாம எல்லா வீட்டு கதவையும் தட்டி ஒவ்வொரு வீட்டுக்கும் பாத்திரம் கொடுத்துருக்கோம். இதுக்கு மேல என்ன இருக்கு? அதான் அதான் இதில் பக்கத்து ஊருக்கு எதுவும் தெரிஞ்சதுன்னா எதுவும் நினச்சிக்குவாங்கன்னு தான். எந்த ஊர்ல எவன் எதை நினைச்சாலும் நமக்கு கவலை இல்லை, ஜெயிக்கிறது நம்ம தான். ம் அதெல்லாம் எதை பத்தி யோசிக்காதீங்கடா. இந்த தடவையும் உங்க அப்பன் தான் ஜெயிப்பாரு, சரியா? நம்ம இந்த தடவை 3-4 மடங்கு சேர்த்தே சம்பாதிப்போம், கவலையே படாதீங்க. ஷோ இந்த மாதம் வேற டியூ கட்டணும், எல்லாம் வந்துடும். என்ன பண்ண போறாருன்னு தெரியல அப்பா. எதுக்கு அழுகுற? அழுகாத, சும்மா ஏன் வருத்தப்பட்டு இருக்க? அத்தை நம்ம மேலே ஏதோ கோபத்துலேயும் வருத்தத்துலேயும் பேசுனாங்களே தவிர அவங்களுக்கு நமக்கு என்ன அது, சரியா? ஆமாம்மா, அவங்க நீங்கள் நல்லா இருக்கணும்னு தான் யோசிக்கிறாங்க. ஏற்கனவே புள்ளம்பிட்டு கஷ்டப்பட்டுட்டா, மறுபடியும் மேற்கொண்டும் போய் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் அவங்க அப்படி பேசியிருக்காங்க. நீங்கள் அதை போய் தப்பாக எடுத்துக்காதீங்கம்மா. ஆமாக்கா, 1000 தான் இருந்தாலும் பொண்ணை பெற்றவங்க, அவங்களுக்கு தானே தெரியும் வலியும் வேதனையும் என்னன்னு. அம்பிட்டு நகை போட்டு அம்பிட்டு கட்டி கொடுத்தோம் வச்சோம், இன்னைக்கு புள்ள ஒன்றும் இல்லாமல் இருக்கான்னு கஷ்டப்படுறான் அப்படின்றதுலே தெரிய வேணாமா? அதுவும் இல்லாமல் ஐயாவுமே அடிக்கடி என்கிட்ட இங்கே வரும்போதெல்லாம் சொல்லுவார், என் பொண்ணு ரொம்ப நல்ல பிள்ளைப்பா, அவள் கஷ்டப்படுறதை என்னால் பார்க்க முடியல, வைக்க முடியல, அவளுக்கு ஒரு விடுவு காலம் வராதான்னு தான் நாங்களாம் ஏங்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாங்க. இப்போது அம்மா மூலியமும் உங்களுக்கு ஒரு நல்லது நடக்குது. அது அவங்களுக்கு இன்றைக்கி புரியாமல் இருக்கலாம், ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு அவங்களோட இது புரியும். விடுங்க விடுங்க, அதான் நாங்கள் எல்லாரும் உங்களுக்கு துணை இருக்கோம்ல. என்னதான் அன்னைக்கு நம்ம எல்லாரும் ஆதரவு சொன்னாலும் அவங்கள சமாதானப்படுத்தினாலும் அவங்களுக்கு தானே தெரியும். அதுக்கு இல்லை, அம்மாவுக்கு என் மேலே ரொம்ப அக்கறை அதிகம். அண்ணனை விட என்ன ரொம்ப பிடிக்கும். ஆனால் இன்னைக்கு நம்ம இப்படி ஒரு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், அதை நினைக்கும் போது ரொம்ப சங்கடமா இருக்கு. எதுக்குமா கஷ்டம்? அம்மா இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் புரிஞ்சுப்பாங்க. நீங்கள் பாட்டுக்கு ஜோசியக்காரங்கள்ட்ட போய் இதை சொல்லுங்க அதை சொல்லுங்கன்னு போய் கேட்டிங்களா? அவங்கள தானே சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் ஒரே இடத்துல இருக்கிறதுக்கும் வேற இடத்துல மாறி இருக்கிறதுக்கும் ஒரு நல்லது இருக்குல்ல, சொல்லுங்க பாப்போம். அதுதான் நம்ம பார்த்துக்கலாம். எதுக்கு நீ வருத்தப்பட்டுட்டு அழுதுட்டு இருக்க? உனக்கு துணையா நான் இருக்கேன், நம்ம புள்ள இருக்கா, நம்ம சொந்தம் வந்தம் இல்லை, இவங்க எல்லாரும் இருக்காங்க. இன்னைக்கு அத்தை நம்ம மேலே கோவப்பட்டோம், நாளைக்கு உனக்கே ஒன்றுனாலும் எனக்கே ஒன்றுனாலும் நமக்கு ஒன்றுனா அவங்க தான் முதல்ல ஓடி வருவாங்க. புரிஞ்சுப்பாங்க, விடு. நம்ம புள்ள எடுத்த முடிவு கரெக்டாக இருக்கும்னு அவங்க நினைப்பாங்க. கஷ்டமா இருக்குங்க அம்மா, நீ வெறுத்துருவாங்களோன்னு தோணுதுங்க. அண்ணன் மட்டும்தான் எனக்கு எல்லாம், இனிமேல் எனக்கு இல்லவே இல்லைன்னு சொல்லும் போது எனக்கு எனக்குள்ளேயே ஏற்றுக்கிட்டு போச்சுங்க. டீன்னு சொன்னா நாக்கு என்ன சுற்றுமா? அந்த மாதிரி தான் அவங்க ஏதோ வருத்தத்தில் 2-3 வார்த்தை பேசுறாங்க, அதெல்லாம் போய் பெருசா எடுத்துக்காத. அதான் நாங்கள் இருக்கலாம், விடு ராணி. என்னதான் நீங்க என்ன சமாதானப்படுத்துறாலும் என் மனசே கேட்கல. அம்மா கண்ணுக்குள்ளேயே இருக்கு. இங்கே பாரு, நம்ம ஊருக்கு போயிட்டு அங்கேருந்து அவங்களுக்கு ஃபோன் போட்டு சொல்லிடுவோம். அதுவும் இல்லாமல் மச்சாங்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை. சொல்லியிருந்தா அவங்களும் நமக்காக வருத்தப்பட்டிருப்பாங்க. இருந்தாலும் நம்ம சொல்லிட்டு வந்தோம்னா அவங்க மனசு சங்கடப்படும்னு சொல்லாமல் வந்தாச்சு. அவங்களும் தான் அனுப்பவே மாட்டாங்க. விடு, நம்ம நல்லா இருக்கணும் தானே எல்லாரும் யோசிக்கிறாங்க. அவங்க எண்ணம் போல் நம்ம நல்லா இருப்போம். ஆமாம்மா, எண்ணம் போல் தான் ஒருத்தருக்கு வாழ்க்கை அமையும். எண்ணம் போல தான் அவங்களுக்கு எல்லாமே. நல்லெண்ணெய் இருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே தானப்பா இருக்கோம். இன்னைக்கு நீங்கள் கஷ்டப்பட்டாலும் இன்னொரு நாள் நீங்கள் சந்தோஷமாக இந்த ஊருக்கு திரும்பி வரதான் போகிறீங்க. எழுதி வச்சுக்கோங்க. அந்த நேரம் அவங்களே ஆச்சரியப்படுவாங்க. பரவாயில்ல, நம்ம பிள்ளைய நம்ம நல்லபடியாக அனுப்பி வச்சோம், நல்லபடியாக புள்ள வாழ்ந்து காட்டுறான்னு பெருமை தான் படுவாங்க. 1000 பேர் 1000 சொன்னாலும் யார் எது சொன்னாலும் என் மனசு கேட்கவே மாட்டேங்குது. அம்மா மனசு எந்த அளவுக்கு நொந்திருக்கும். அம்மா இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நீ என்ன புரிஞ்சு பண்ற நம்பிக்கையில தான் நான் கிளம்பியே வந்திருக்கேன். நான் வேணும்னு உங்களை எல்லாம் கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கலம்மா.
அண்ணி இன்னைக்கு நல்லவங்களே என்கிட்ட பேசினாலும் வச்சாலும் ஒரு காலத்தில் நான் வந்தேன்னா அவங்களுக்கு பிடிக்கவும் பிடிக்காது. அவங்க இன்னைக்கு திருந்தி இருக்காங்கன்னா அது நான் செஞ்ச புண்ணியம். மறுபடியும் நான் இங்கே இருந்து மறுபடியும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு குறைச்சல் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க இன்னைக்காவது வருத்தப்பட்டு ஏதாவது ஒரு சுடு சொல்லிட்டாங்கன்னா மனசு கேட்காதம்மா. அதனால தான் என் சொந்தம் வந்து எனக்கு ரொம்ப முக்கியம். அவங்கள என்னைக்கு நான் பிரிஞ்சிடக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் இன்ன வரைக்கும் நான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு போகிறேம்மா. நீ என்னை புரிஞ்சுக்கம்மா.